ஹாப்பி சேல்ஸ் நண்பர்களே, போட்டிகள் மிகுந்த விற்பனை வாழ்க்கை இது. போட்டிகள், காம்படிஷன் 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 காம்படிட்டர் 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 நிறைய இருக்கு. அங்க ப்ராடக்ட்ஸ் மாறிக்கிட்டு இருக்கு, கஸ்டமர்ஸோட பிஹேவியர், கஸ்டமர்ஸோட மைண்ட் செட் மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா சேல்ஸ் பீப்புளுடைய பிஹேவியர், சேல்ஸ் பீப்புளுடைய மைண்ட் செட் மாறலைன்னா நம்ம அந்த சேல்ஸ் இண்டஸ்ட்ரியில சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆளா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போறோம். நம்மளோட இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு, இப்ப இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நம்மளுடைய சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் 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 மாத்திக்கிட்டா எப்படி இருக்கும்? 12 விதமான சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜியை இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். அப்பப்ப உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமா இருக்கும். நான் உங்கள் நண்பன் ஆல்பா சின்னராஜா, சேல்ஸ் கோச், கார்பரேட் HR ட்ரெய்னர், NLP மாஸ்டர் பிராக்டிஷனர், லாஃப்டர் யோகா தெரபிஸ்ட். நம்ம சேனல்ல முழுக்க 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 100% சேல்ஸ் சார்ந்து, சேல்ஸ்மேன்ஷிப் சார்ந்து, கஸ்டமர்ஸ் சார்ந்து, கஸ்டமர்ஸுடைய பிஹேவியர் சார்ந்து நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நல்ல நல்ல வீடியோட நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. அதையெல்லாம் நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். உங்களுடைய சேல்ஸ் லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகலாம். நம்ம இப்ப நேரடியா 12 டெக்னிக்ஸை பத்தி பார்க்கலாம். சேல்ஸ் டெக்னிக்ஸ். ஆதி காலத்துல மனிதன் நடந்து 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 பிரயாணம் பண்ணான். அதுக்கப்புறம் ஜெனரேஷன் மாறுது 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 மாறுது. இப்ப மனிதன் அப்படி போறான். நம்மளுடைய சேல்ஸ் டெக்னிக் அந்த ஆதி காலத்து லெவல்லே இருந்தா நல்லா இருக்குமா? ஏன்னா ஒரு பழைய ஸ்கூல்ல நீங்க படிச்சாங்க நம்ம மக்கள். இப்ப இருக்கிற ஸ்கூல் எப்படி மாறி இருக்கு? ஒரு மாதிரி இருக்கு. மக்களுக்கு ஏற்ற மாதிரியான வகைகள், விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அது போல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இப்ப இருக்கிற வாடிக்கையாளருக்கு நீங்க அவங்கள ரொம்ப ஓவரா புகழ்றது, ரொம்ப ஓவரா அவங்கள ரொம்ப கேர் எடுக்கிறது, அது எதுவுமே இப்ப வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு பிடிக்கிறது இல்லை. இது நாடகத்தன்மையா இருக்கு. இவங்க என்கிட்ட பிஹேவ் பண்ற விஷயம் ஏதோ ஒரு அலங்கார தன்மையா என்னை இப்படி ஒசத்தி இப்படி ராஜா மாதிரி காமிக்கிறாங்க, என் தலையில கிரீடத்தை தூக்கி கொண்டு வைக்கிறாங்க, இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கறத இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் உள்ளுக்குள்ள நினைக்கிறது. நாம நம்மளுடைய பாரம்பரியமா வந்துட்டு இருக்கிற விற்பனை முறை, வாங்க 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 அப்படின்னு கஸ்டமர் இஸ் கிங், கஸ்டமர் தான் ராஜா, கஸ்டமர் இஸ் காட் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வேண்டாம், நீ நானும் ஒண்ணு, என்னைய நீ ஈக்குவலா ட்ரீட் பண்ணு, நீ நடிக்காத அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வர்ற வாடிக்கையாளரை அவங்கள தாழ்த்தவும் வேண்டாம், உயர்த்தவும் வேண்டாம், ஈக்குவல். ஹலோ பிரதர், ஹலோ டியூட், ஹலோ சிஸ்டர் அப்படிதான் பேசுறாங்க இப்ப இருக்கிற மக்கள். அந்த மாதிரி ஈக்குவாலிட்டிய நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுடைய சேல்ஸ் க்ளோசிங் அழகா இருக்கும். அந்த ரேப்பர் பில்டிங்கும் ஜம்முன்னு இருக்கும். பழைய டைப் ரேப்பர் பில்டிங்லாம் தூக்கி ஓரமா போட்டுருங்க. கஸ்டமர் இருந்தோன்னு சேர இழுத்து போடுறது, அப்படி போடுறது, ஃபேனை தூக்கி இப்படி வைக்கிறது, அவரை அப்படி 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 புது மாப்பிள்ள மாதிரி பாத்துக்கிறது, அதெல்லாம் தூக்கி கடாசிருங்க. இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய மனசு என்ன சொல்லுது? அஸ் ஏ சேல்ஸ் பர்சனா, அஸ் ஏ டீம் லீடரா, அஸ் ஏ சேல்ஸ் மேனேஜரா உங்க மனசு என்ன சொல்லுது அப்படிங்கறதையும் இங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாப்பி சேல்ஸ். இன்றைய தலைமுறையை நாம ஹேண்டில் பண்றதுக்கு ரெண்டாவது சேல்ஸ் டெக்னிக் குரல், வாய்ஸ். வாய்ஸ் ரொம்பவும் ஹை பிச்சாகவும் போக வேண்டாம், நார்மல் பிச்சாகவும் போக வேண்டாம், கரெக்டான அந்த வாய்ஸ் இருக்கணும். உங்களுடைய அந்த வாய்ஸ் ஏற்ற இறக்கத்தோடு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கற்பனையா ஒரு மனிதரை நான் இங்க பாக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய ஷோரூம்குள்ள வர்றாரு. ஹாய் ராம். சொல்லுங்க சார். சொல்லுங்க ராம் சார். இது ஒரு டோன். ஹலோ ராம் சார். இது ஒரு டோன். ஹலோ ராம் சார். இது ஒரு டோன். ஹலோ ராம் சார். இது ஓவர். இது ஒரு டோன். அந்த கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியான உங்களுடைய டோனாலிட்டிய அழகா மேட்ச் பண்ணீங்கன்னா, ரொம்பவும் அதிகமாகவும் இல்லாம கரெக்டா ஆடிட்டரியில கரெக்டா மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேல்ஸ் இன்னும் அழகா இருக்கும். ஆரம்பிக்கும் போதே ஹலோ சார், அவ்வளவுதான், இதுதான் நார்மல். என்னுடைய டீமுக்கு என்னுடைய ட்ரைனிங்ல நான் சொல்றது ஹலோ சார்,
இதான் நார்மல். ஹலோ சார் அது வேண்டாம். ஹலோ சார் அதுவும் வேண்டாம். ஹலோ சார் இது போதும். டொனாலிட்டிய நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. டொனாலிட்டியை பிராக்டிஸ் பண்ண அந்த வாய்ஸே ஒரு காந்த தன்மையா மாறிடும். அந்த டொனாலிட்டி இப்ப இருக்கிற பர்சனுக்கு ரொம்ப 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 முக்கியம். உங்களுடைய ஃபீலிங்ஸை இங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஹாப்பி சேல்ஸ். மூன்றாவது சேல்ஸ் டெக்னிக், கஸ்டமர் ஏதோ ஒரு விஷயம் கேட்கிறாரு அல்லது அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அந்த கஸ்டமர் கேட்கிற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து புரியல. அப்ப ஒரு சில சேல்ஸ் பர்சன் என்ன செய்வாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன், இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன், இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன், ஏதோ ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்ல அவர் சொல்லுவார். நீங்க முகத்துல புன்னகையோட நீங்க கேள்வி கேட்டாலும் அவரை வந்து நீங்க பிளேம் ஃப்ரேமுக்கு கொண்டு போறீங்க. ஒரு குற்றம் சாட்டும் மனப்பான்மைக்கு வாடிக்கையாளர் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னா நான் தெளிவா சொல்லலைன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பதிலா சார் சூப்பர் சார், நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உதவுறதுக்கு, இன்னும் அதிகமா உதவுறதுக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா ஹெல்ப் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க சொல்லுங்களேன் சார், நான் இன்னும் கேட்டுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, நான் இன்னும் புரிஞ்சுக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கிறேன் சார் அப்படின்னு. சூப்பர் சார், கிரேட் சார், நல்ல பாயிண்ட் சார், நல்ல பாயிண்ட் மேடம், சூப்பர் அப்படின்னு அவங்கள என்கரேஜ் பண்ணி அப்படி விட்டோம்னா இன்னும் தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த சேல்ஸ் க்ளோசிங் ரொம்ப அழகா ஜம்முன்னு மாறும். ஹாப்பி சேல்ஸ். உங்களுடைய உணர்வுகளை இங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். நான்காவது பாயிண்ட் சேல்ஸ் டெக்னிக்ல சேல்ஸ் பிச்சிங். சேல்ஸ் பிச்சிங் கரெக்டான நேரத்துல நம்ம வந்து அந்த பிச்சை கரெக்டா பண்ணிடணும். எந்த நேரத்துல எந்த சேல்ஸ் க்ளோஸ் பண்ற டெக்னிக் அதெல்லாம் கரெக்டான முறையில நம்ம பண்ணணும். அப்படின்னு இங்க அவர் வந்து யாரு சேல்ஸ் பர்சன் வந்து அப்படின்னு அம்பு எடுத்துட்டு அல்லது AK-47 எடுத்துட்டு நிற்பார். அதுக்கு எதிர்பார்த்து கஸ்டமரும் AK-47 அல்லது வில் அம்பு எடுத்துட்டு நிற்பாரு. அந்த சேல்ஸ் பிச்சிங்க சேல்ஸ் பிச்சா பண்ணாம ஐ எம் வித் யூ, ஐ எம் ஃபார் யூ, நான் உங்களுக்கு உதவி செய்வதற்காக நான் இருக்கேன், உங்களுடைய ப்ராப்ளத்தை நான் சொல்யூஷனை கண்டுபிடித்து தர்றதுக்காக இருக்கிறேன், உங்களுக்குரிய தீர்வுகளை நோக்கிய ஒரு சொல்யூஷன் ஓரியன்டான உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சக மனிதனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை அங்க நம்ம கொடுக்கணுமே தவிர சேல்ஸ் பிச்சிலேயே சேல்ஸ் க்ளோசிங்லேயே நம்முடைய வார்த்தைகள் இப்ப க்ளோஸ் பண்ணிடலாம், இப்ப பண்ணுங்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இல்லாம அது வந்து ரொம்ப கேஷுவலா இருக்கணும் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ட்ட. ஹாப்பி சேல்ஸ். உங்களுடைய மைண்ட் செட் இப்ப எப்படி இருக்கு, உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்கு, உங்களுடைய தாட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். சேல்ஸ் டெக்னிக்ல 5வது விஷயம் ராப்போ பில்டிங். நம்மளுடைய மூத்தவர்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்மளுடைய குருமார்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, கஸ்டமர்கிட்ட உறவு முறையை நல்லா வச்சுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்க, அவர் எப்படி இருக்காரு, டீ சாப்பிட்டாரா, அது சாப்பிட்டாரா, என்ன விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு வீட்டுல அப்படிங்கிற மாதிரி ராப்போவை பயங்கரமா கொண்டு வரணும் அப்படின்னு நம்மளுடைய மூத்தவங்க சொல்லியிருப்பாங்க. பட் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ராப்போ பில்டிங்லாம் பிடிக்காது. நீ என்னை பத்தி விசாரிக்கிறது, நான் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டேன் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இருக்காங்க. ஆல்பா ஜெனரேஷன் இசட் அவங்க எல்லாம் இப்படிதான் இருக்காங்க. அப்ப நாம அவங்கள்ட்ட ரேப்போ பில்ட் பண்ணணுமா அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ், கொஞ்சம் டிஸ்என்கேஜா. சில விஷயங்கள் நீங்க சேல்ஸ் பிரசன்டேஷன் பண்றீங்க, சார் இப்படிலாம் இருக்கு சார், என்னுடைய ப்ராடக்ட் இப்படிலாம் இருக்கு, பெனிஃபிட்ஸ் வந்து இப்படிலாம் இருக்கு சார், ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன், நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த வந்துடுறேன் அப்படின்னு ஒரு 10 செகண்ட்ஸ் அவங்கள மிஸ் பண்ண வைங்க. அல்லது ஒரு 15 செகண்ட்ஸ் உங்களுடைய பிரசன்ஸை மிஸ் பண்ண வைங்க. போயிட்டு ஒரு தண்ணி குடிச்சிட்டு வர அந்த கேப் கூட போதும். அல்லது உங்களுடைய சக சேல்ஸ் பர்சன் போய் ஏதோ ஒரு விஷயத்தை சும்மா டிஸ்கஸ் பண்ற மாதிரி போயிட்டு வந்தா கூட போகும். இவர் எப்போ வருவாரு, நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு எப்போ போகலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு எப்போ போகலாம், நம்ம வாங்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அங்க டிஸ்என்கேஜா நீங்க வச்சீங்கன்னா அங்க வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்குற மாதிரி, டிஸ்என்கேஜும் ஸ்பேஸை கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் இடைவெளி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை கொடுத்து ஒரு 10 செகண்ட் அல்லது 15 செகண்ட் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா போதும். இப்ப இருக்கிற கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்குது, ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுங்க கஸ்டமருக்குலாம். சரியா? ஹாப்பி சேல்ஸ். உங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத இங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ. 7வது டெக்னிக், சேலை ஆரம்பிக்கிறீங்க இல்லையா,
சேல்ஸை ஓபன் பண்றீங்க, ஆரம்பிக்க பண்ணி கஸ்டமருக்கும் உங்களுக்கும் நடுவில் அந்த நடக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் 25 செகண்ட்ஸ் கான்வர்சேஷன், அவர் வந்து உங்களை எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, உங்களுடைய டொனாலிட்டி, உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், உங்களுடைய ப்ராடக்ட் நாலேஜ், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அந்த 25 செகண்ட்ஸ்ல அவர் வந்து உங்களை வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாரு. அந்த 25 செகண்ட்ஸ்ல ஜட்ஜ் பண்றது தான் சேலை வந்து அப்படியே சேல்ஸ் க்ளோசிங்களுக்கு கூட்டு போய் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கும். அந்த 25 செகண்ட்ஸ்ல உங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய புன்னகை, ப்ராடக்ட் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரெகுலரா கண்ணாடியில பிராக்டிஸ் பண்ணுங்க, மிரர் பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு, ஓவரா இருந்துடக்கூடாது, நார்மலா இருந்துடக்கூடாது, சாதாரணமாக இருந்துடக்கூடாது, அந்த எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டொனாலிட்டியாகவும் சரி, உங்களுடைய பாடி லாங்குவேஜ்லையும் சரி, உங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லையும் சரி, உங்களுடைய ஸ்மைல், உங்களுடைய எனர்ஜி லெவல் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த 25 செகண்ட்ஸ்ல கஸ்டமருக்கு நீங்க நெருங்கிட்டீங்கன்னா, அவருக்கு உங்களை பிடிச்சிருச்சுன்னா, உங்களுடைய சேல்ஸ் பிரசன்டேஷனை அழகா கூர்ந்து கேட்பாரு. உள்ள போகும். டிசிஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள இப்படியா அப்படியா இப்படி என்னைக்கு எப்ப 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 அப்படின்னு வந்துடும். அதனால சேலை ஓப்பன் பண்ணும்போது அந்த 25 செகண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த 25 செகண்ட்ஸ்ல இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பாருங்க. உங்களுடைய உணர்வுகளை இங்க கமெண்ட் பாக்ஸ்ல விடுங்க. ஹாப்பி சேல்ஸ். அடுத்த டெக்னிக் என்னன்னா, ரொம்ப ஓவரா வந்துட்டீங்களா சார், என்னுடைய டேலண்ட பூரா உங்ககிட்ட காமிக்க போறேன், என்கிட்ட நான் கத்துக்கிட்ட ஒட்டுமொத்த வித்தையும் உங்ககிட்ட காமிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம். பேச்சும் ரொம்ப குறைவா இருக்கட்டும், உங்களுடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப குறைவா இருக்கட்டும், ஆனா உங்களுடைய முகம் ஒரு ஜென் மனநிலையில ரொம்ப கூலா அவரை வந்து ஹேண்டில் பண்ணுங்க. ரொம்ப கூலா, ஓவர் என்தியாஸ்டிக்கா, ஓவர் எனர்ஜெட்டிக், ஓவர் டாக்கிங் அந்த மாதிரிலாம் தயவு செய்து வேண்டாம். இதை நம்புறேன், நீங்க நம்புறீங்க, நான் நம்புறேன். உங்களுடைய உணர்வுகளை இங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஹாப்பி சேல்ஸ். அடுத்த சேல்ஸ் டெக்னிக், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், வியூவர்ஸ்ட உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு பாட புஸ்தகங்கள் பிடிக்குமா? சின்ன வயதுல நீங்க படிச்சிருப்போம் இல்லையா, அப்ப பாட புஸ்தகங்கள் எடுத்து படிக்கிறதுக்கு பிடிக்குமா, அல்லது கதை புஸ்தகங்கள் எடுத்து படிக்கிறதுக்கு பிடிக்குமா, அல்லது சித்திர கதை புஸ்தகங்கள் இருக்கும்ல, படங்கள்லாம் இருக்கும், அதை படிக்கிறதுக்கு பிடிக்குமா? எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? காமிக்ஸ் புக் தானே. இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் வீடியோஸ் தான் நமக்கு பிடிக்கும். அப்போ நான் கஸ்டமருக்கு நீங்க ப்ரெசென்ட் பண்ற விதம் ஒரு ஸ்டோரியா இருக்கணும், ஒரு கேஸ் ஸ்டடியா. இப்படி இந்த பொருளை ஒருத்தர் வாங்கி இந்த மாதிரியான நல்ல பயன் அவருக்கு கிடைத்தது அப்படிங்கறத ஒரு ஸ்டோரி மாதிரியே சொல்லணும். லெட் தம் அலோ டு விசுவலைஸ். அவங்கள விசுவலைஸ் பண்ண வைங்க. நீங்க ஒரு ஸ்டோரி டெல்லரா மாறுங்க. ஸ்டோரி டெல்லர்னா கொதவதான்னு இல்லை, ஒரு ஸ்டோரி ஷார்ட்டா சொல்லி ஷார்ட்டா முடிச்சு அவங்களுடைய மனசுக்குள்ள அந்த 5 சென்சஸையும் உள்ள கொண்டு வர வைக்கணும். பார்த்தல், கேட்டல், உணர்தல், தொடுதல், இது எல்லாமே அங்க வந்திருக்கணும். வந்துருச்சுன்னா அந்த சேல்ஸ் அழகா க்ளோஸ் ஆகும். நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஹாப்பி சேல்ஸ். உங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு முக்கியம். கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னொரு சேலஞ்சிங்கான சேல்ஸ் டெக்னிக் என்னன்னா, சில கஸ்டமர்ஸ் வருவாங்க, எக்ஸ்பிரஷன் வந்து அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. எக்ஸ்பிரஷன் இருக்காது, டிஸ்என்கேஜா இருப்பாங்க. அவங்க மைண்டும் டிஸ்என்கேஜா இருக்கும், அவங்களுடைய பாடி லாங்குவேஜும் டிஸ்என்கேஜா இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள்ட்ட நாம பேசிக்கிட்டு இருப்போம், நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து அப்படியே குறைஞ்சிடும். அதுக்கு என்ன செய்யலாம்னா, நாம் நம்மளை பற்றிய ஃபீட்பேக்கை அவங்ககிட்டயே கேட்டுக்கணும். ஆரம்பிக்கும் போதே, சார் நான் சில ஃபீட்பேக் கேட்பேன், அப்பப்ப நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே, சேல்ஸ் ப்ரெசன்டேஷன் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடணும். சார் நான் திருத்திக்கணும்னா நீங்க அப்பப்ப சொல்லுங்க, அப்பப்ப நான் கேள்வி கேட்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மனசை தயார்படுத்திக்கிறீங்க. சார் நான் சொல்ற விதம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா, இன்னும் கொஞ்சம் நான் தெளிவா பேசணுமா, இன்னும் கொஞ்சம் டீப்பா உங்களுக்கு நான் சொல்லணுமா, இன்னும் கொஞ்சம் விவரிச்சு சொல்லணுமா, இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிற மாதிரி நடுவுல இப்படி நீங்க கேள்வி கேட்கும் போது உடனே அவர் வந்து ஏதாவது ஒரு பதில சொல்லுவார். இல்ல எனக்கு புரியல
அப்படின்னா இன்னும் நான் புரிய வைக்கிறேன் சார் அப்படின்ட்டு கன்டினியூ பண்ணலாம். புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போலாமா சார் அப்படின்னு அந்த டிஸ்என்கேஜா எக்ஸ்பிரஷனை காமிக்காத கஸ்டமருக்கு இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். ஹாப்பி சேல்ஸ். உங்களுடைய கமெண்ட்ஸை இங்க டக்கு 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 டக்குன்னு டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சேல்ஸ் டெக்னிக் என்னன்னா ப்ரெசன்டேஷன் நடந்துட்டு இருக்கு. சேல்ஸ் ப்ரெசன்டேஷன், ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நடுவில் கஸ்டமரை கேள்விகளை கேட்க வைக்கணும். நாம கேள்வி கேட்கறது வேற, கஸ்டமர் நமக்கு நிறைய கேள்விகளாக கேட்டாருன்னா அவருடைய உள்ளுக்குள்ள சில கஸ்டமர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா உள்ளுக்குள்ள கொஸ்டின்ஸ் இங்க வச்சிருப்பாங்க, இங்க வந்து இங்க கேட்க மாட்டாங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கேயே நிற்கும். அந்த கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டுட்டாங்கன்னா அங்க கிளாரிபிகேஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க கேள்வி கேட்டாதான் அவங்களுக்கு கிளாரிபிகேஷன் கிடைக்கும். அதனால அப்பப்ப சார் நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும் கேட்கலாமே சார், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாமே மேடம், நீங்க இன்னும் வேற ஏதாவது நீங்க விரும்புறீங்களா, நான் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லி அவங்கள லெட் தம் ஆஸ்க், அவங்கள கேள்விகளை கேட்க விடுங்க. கேட்க விட நிறைய கேள்விகள் அவங்க உற்சாகமா சொல்ல சொல்ல நம்மளுடைய வேலை ரொம்ப அழகா நிறைவடையும். நம்மளுடைய சேல்ஸ் க்ளோசிங்கும் அழகா இருக்கும். ஹாப்பி சேல்ஸ். உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய எண்ணங்களை இங்க நீங்க டைப் பண்ணலாம். தேங்க்யூ. அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங். கஸ்டமர் ஏதோ ஒரு அப்ஜெக்ஷனை சொல்லிட்டாரு, நம்ம ப்ராடக்டை பத்தி ஒரு அப்ஜெக்ஷன், அல்லது சர்வீஸை பத்தி ஒரு அப்ஜெக்ஷன், அல்லது பிரைஸை பத்தி ஒரு அப்ஜெக்ஷன், ஏதோ ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லிட்டாரு அப்படின்னு இல்லாம அந்த ஜென் மனநிலை இருக்குல்ல, அந்த ஜென் மனநிலையில சூப்பர் சார், நீங்க மனசுக்குள்ள வச்சிருக்காம ஓப்பனா நீங்க கேட்டிருக்கீங்க, சூப்பர் சார், வெரி குட், இந்த மாதிரி சொல்லி அப்ஜெக்ஷனை வந்து ஓகே சார், குட் சார் சொல்லிட்டு அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்றது பதட்டம் இல்லாமல் அழகா அவங்களுக்கு நீ என்ன ப்ராடக்ட் ஹேண்டில் பண்றீங்களோ, என்ன சர்வீஸ் ஹேண்டில் பண்றீங்களோ அதை அழகா ஹேண்டில் பண்ணி முடிச்சிடலாம். அதே இது பதட்டமோ அல்லது கோபமோ எரிச்சலோ அந்த மாதிரி நெகட்டிவ் சென்சஸை நீங்க இங்க பிரதிபலிச்சீங்கன்னா அங்க வந்து இதாகாது. அங்க ஒரு அப்ரிசியேஷன் கொடுங்க. சார் நீங்க கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி, நீங்க ஓப்பனா மனம் திறந்து இப்படி கேட்டிருக்கீங்க, சூப்பர் சார், நான் அதுக்குரிய பதிலை சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிங்க. ஹாப்பி சேல்ஸ். விற்பனை உயரட்டும். உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த வீடியோல இருக்கக்கூடிய சேல்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பிரயோஜனமா யூஸ் பண்ணி நம்ம பார்ப்பவர்கள் மட்டுமல்ல, கேட்பவர்கள் மட்டுமல்ல, செயலாக மாற்றுபவர்கள் என்று உங்களை நீங்களே நம்பி கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸுக்கு கொண்டு போங்க. வெறுமனே பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சேல்ஸுக்கு உதவாது. பிராக்டிஸ் 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 பண்ணுங்க. உங்களுடைய விற்பனை இன்னும் அழகாக, இன்னும் வளமாக, உங்களுடைய இன்சென்டிவ், உங்களுடைய இன்கிரிமெண்ட், உங்களுடைய ப்ரொமோஷன் எல்லாமே இன்னும் அழகாக வளமாக வரட்டும். உங்களுடைய குடும்பம் அழகாக வாழட்டும். உங்களுடைய தொழில் இன்னும் அற்புதமாக உயரட்டும். வாழ்க வாழ்க வாழ்க. ஹாப்பி சேல்ஸ். நான் உங்கள் நண்பன் ஆல்பா சின்னராஜா. தேங்க்யூ.